இறைவன் நாடினால் மட்டுமே அந்த திருமணம் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எங்கே ஒரு புரிதலும் சகிப்புத்தன்மையும் அரவணைப்பும் இருக்கோ அந்த குழந்தை புத்திசாலித்தனமாக அந்த குழந்தை பிழைச்சிக்கும். அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் தன்மானத்தை சீன்ற வகையில் ஒரு விஷயத்தை நடந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது முக்கியமாக இப்போ ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா அவங்க இந்த காலங்களில் உண்மையான அன்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அன்பும் அரவணைப்பும் செயல்பாடுகளும் அந்த குழந்தைக்கு நல்ல முறையாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு டென்ஷன் ஆகாமல் இருப்பாங்க. டென்ஷன் ஆகாமல் இருந்தால் தான் அந்த குழந்தையை தன்னுடைய மனைவிகிட்டவோ கணவன்கிட்டவோ இயல்பாக பேச முடியும். இன்றைக்கு உள்ள அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலப்படங்கள் தானே இருக்குது. அப்போ அந்த கலப்படங்கள் இருக்கும் பொழுது